வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 1லேருந்து 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் வெளியான மகிழ்ச்சி செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் லேப்டாப் மடிக்கணினி வழங்குவது தொடர்பாக ஒரு அறிவிப்பை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இலவச லேப்டாப் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 21,650 கொள்முதல் செய்யும் அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டம். ஒரு மடிக்கணினியை பொறுத்த வரைக்கும் 21,650க்கு கொள்முதல் செய்யும் தமிழ்நாடு அரசு. முதற்கட்டமாக 10 லட்சம் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்வதற்கு HP, டெல், ஆசர் ஆகிய 3 நிறுவனங்களுக்கு பணி ஆணை வழங்கிய எல்காட் நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் மாத இறுதிக்குள் மடிக்கணினி விநியோகம் செய்யும் பணியினை முழுமையாக முடிக்க திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச் மந்தில் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் கம்ப்யூட்டர் கொடுக்க போகிறாங்க. இலவச லேப்டாப் பொறுத்த வரைக்கும் ரூபாய் 21,650க்கு கொள்முதல் செய்யும் அரசு. கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டம். ஒரு மடிக்கணினி பொறுத்த வரைக்கும் 21,650க்கு கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசு திட்டம். முதற்கட்டமாக 10 லட்சம் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்வதற்கு HP, டெல், ஏசர் நிறுவனம் ஆகிய நிறுவனங்களுக்கு பணி ஆணை வழங்கிய எல்கட் நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் மாத இறுதிக்குள்ளே மடிக்கணினி விநியோகம் செய்யும் பணியினை முழுமையாக முடிக்க திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் லேப்டாப் பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அதுக்கான அந்த கொள்முதல் டெண்டர் பார்த்திங்கன்னா விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் லேப்டாப் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்குது. மெயினாக கல்லூரி மாணவர்கள் சொல்லியிருக்காங்க, பள்ளி மாணவர்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. கோரிக்கை பரிசீலிக்கப்படுமான்னு தெரியல. ஆனால் கல்லூரி மாணவர்களுக்கு கண்டிப்பாக லேப்டாப் கொடுக்க போகிறாங்க. என்னென்ன லேப்டாப்னா இது எல்லா கல்லூரி மாணவர்களுக்கும் கிடையாது. அரசு கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த மடிக்கணினி, சரிங்களா? ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் கண்டிப்பாக தரமாட்டாங்க. HP, டெல், ஆசர் ஆகிய 3 நிறுவனங்களுக்கு பணி ஆணை வழங்கிய எல்காட் நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதான் அப்டேட்டு. இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.